இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தற்போது கரூர் துயரம் தொடர்பாக விவாதம் நடைபெற்று வருகிறது. வினாக்கள் நேரம் முடிந்ததுக்கு பிறகு கரூர் விவகாரத்தில் என்ன நடவடிக்கை மாநில அரசு எடுத்தது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். அப்போது முதலமைச்சர் பேசும்போதே எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டார். அப்போது சபாநாயகர் அப்பாவு பேசும்போது முதலமைச்சர் தமிழக அரசினுடைய நடவடிக்கை என்ன எடுக்கிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு சட்டப்பேரவையில் உங்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசு கரூர் துயரம் நடந்த அந்த நடவடிக்கையின் போது எந்த அடிப்படையில் கரூர் விவகாரத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது என்ற விவரங்களை சட்டப்பேரவையில் பதிவு செய்து வருகிறார். தாவேகா தரப்பிலிருந்து கூட்டத்திற்கான அனுமதி வாங்கப்பட்டது, எவ்வளவு பேர், அதாவது 10,000 பேர் வருவார்கள் என்று கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டதும் காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் இதில் பேசியிருந்தார். குறிப்பாக எப்பொழுதும் போல பொதுக்கூட்டங்கள் போன்ற நடவடிக்கையின் பொழுது காவல்துறை கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையிலே பாதுகாப்பும் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து விதமான நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் தங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று குறுக்கிட்டு பேசினார். அதே போல சபாநாயகர் அதற்கான தகவல் குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று பேசியிருக்கிறார். கரூர் விவகாரம் தொடர்பாக 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச மனு அளித்து இருப்பதாக, எனவே அந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்திருக்கிறார். அதே போல இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு அரசு இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என இந்த விவகாரத்தில், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு முன்னதாக அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்ததாக முதலமைச்சர் பேசி வருகிறார். கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விரிவான விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகளையும் விஷயங்களையும் எழுப்ப வாய்ப்பு இருக்கு ராஜ்குமார்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவதற்கு முன்னதாகவே இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியினுடைய கருத்தை உடனே கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்திருந்தார். அப்போது சபாநாயகர் முதலில் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் பேசுகிறார், எனவே அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்து பேசியிருந்தார். இதில் முதலமைச்சர் பேசுவதற்கு முன்னதாகவே எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 4 மாவட்டங்களில் ஏற்கனவே மக்கள் கூட்ட சந்திப்புகள்லாம் நடத்தியிருக்கிறார்கள். இதில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அவர்கள் கோரிக்கை பேசுவதாக தெரிகிறது. எனவே காவல்துறையினுடைய நடவடிக்கை, அனுமதி அளிக்கப்பட்ட இடம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து எதிர்க்கட்சி அதிமுக தரப்பிலிருந்து பேசுவதாக தெரிகிறது. இது போன்ற அம்சங்கள், அதாவது காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகவும் அந்த நேரத்தில் கூட்டம் அதிக அளவுக்கு வரும் என்று முன்கூட்டியே காவல்துறையினுடைய உளவுத்துறை பிரிவு முறையாக தகவல்களை கிடைத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அசம்பாவிதத்தை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். மேலும் காவல்துறையினுடைய பாதுகாப்பினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு துயரமான சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் என்ற கருத்துக்களை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சட்டப்பேரவையில் அதிமுகவினுடைய கருத்தை பேசி வருகிறார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான விளக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் முன்னரே என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். சட்டப்பேரவையில் முன்னதாக முதல்வர் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார், சம்பவம் நடந்தவுடனேயே தமிழக அரசு தரப்பிலிருந்து உடனடியாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட முடியுமா ராஜ்குமார்? தமிழக அரசு பொறுத்தவரை கரூர் துயரம் சம்பவம் நடந்த உடனடியாக தமிழக அரசு பல துறைகளை ஒருங்கிணைத்து அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு இருந்தார்கள்.
தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைய தினமே இரவு நேரத்திலே தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மற்ற துறைகள் அமைச்சர்களை உடனடியாக கரூர் மாவட்டத்திற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவுபடுத்தியிருந்தார். காவல்துறை, உள்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட பல துறைகளை ஒருங்கிணைத்து மீட்பு நடவடிக்கையும் அந்த இடங்களில் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டது. அதே போல உடனடியாக ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக முதலமைச்சர் அன்று இரவே அறிவித்திருந்தார். அன்றைய தினமே நள்ளிரவே கரூர் மாவட்டத்தில் கரூர் துயரம் நடந்த இடத்தில் நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சர் பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து முடக்கி அதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டார். மேலும் அமைச்சர்களை முழு வீச்சில் அங்கு இருந்து அந்த மீட்பு நடவடிக்கையில் மேற்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு கரூர் துயரத்தில் உயிரிழந்தவருடைய உடல்கள் உடற்கூறாய்வு முடிந்து உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அன்றைய நிகழ்வு அனைத்துமே மிக வேகமாக துரிதமாக தமிழக அரசு சார்பில் நடந்தது. தமிழக அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகள் அனைத்தையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தற்போது சட்டப்பேரவையில் தமிழக அரசு எடுத்த இந்த நடவடிக்கை அனைத்துமே சட்டப்பேரவையில் தெரிவிப்பதற்கான விஷயங்களை தற்போது முதலமைச்சர் பதிவு செய்திருந்தார். இந்த விவாதத்தில் தான் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டவர்கள் பேசி வருகிறார்கள். சபாநாயகர் அதற்கான விளக்கமும் அளித்து வருகிறார். தொடர்ந்து இதற்கான விவாதம் நடைபெற்று வருகிறது. கரூர் விவகாரத்தில் தமிழக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பரப்புரை கூட்டங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதுக்கான முறையான வழிமுறைகளும் சட்டப்பேரவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வழிவகுக்கப்படுமா? என்ன விவரம் ராஜ்குமார்? இந்த கரூர் துயரம் விவகாரம் குறித்து ஏற்கனவே தமிழக அரசும் காவல்துறையும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காகவே தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் துயரம் ஒட்டி தமிழக அரசு மிக விரைந்து செயல்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் தெரிவித்து வருகிறார். மேலும் என்னென்ன நடவடிக்கைகள், அதாவது குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காவல்துறை மூலமாகவும் அரசினுடைய பல துறைகள் மூலமாக என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டது என்ற விவரங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த துயர சம்பவம் முடிந்ததற்கு பிறகு காவல்துறையினுடைய நடவடிக்கையும் அதே போன்று ஒரு நபர் விசாரணை ஆணையம், நீதிபதி அருணா ஜெகதீஷனுடைய விசாரணை ஆணையம் அதற்கான நடவடிக்கைகள் அனைத்துமே மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த விவகாரம் பொறுத்தவரை தமிழக அரசு விரைந்து எடுத்த நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பொதுவாகவே பொதுக்கூட்டங்கள், பேரணி, மிகப்பெரிய அளவில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் போன்ற வகைகளிலும் காவல்துறை உரிய வகையில் கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூரில் நடந்த நிகழ்வில் முறையாக நடத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்கிறார். எனவே எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் மாநில அரசு என்ன கூடுதலான கவனம் செலுத்தக்கூடிய நடவடிக்கையும் தற்போது இந்த விவகாரத்தில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருந்தாரு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப அதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் தரப்பிலிருந்து எதிர்க்கட்சியினர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த கரூர் விவகாரத்துக்கு முன் வச்சுட்டு வர்றாங்கன்னு சொல்லுங்க ராஜ்குமார். இதுல மிக முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த விவகாரத்தில் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கருத்தை சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அதாவது அனுமதி கரூர் துயரம் நடந்த அந்த இடத்தில் ஏற்கனவே அனுமதி வாங்கப்பட்ட இடத்தில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு எண்ணிக்கை குறைவாக இருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். மேலும் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்கள், மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய கூட்டங்களை உளவுத்துறையினர் முன்கூட்டியே கண்காணிப்பு செய்து நடவடிக்கை எடுப்பார்கள். கரூர் விவகாரத்தில் உளவுத்துறை முறையாக அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. எவ்வளவு பேர் கூட்டம் வருவார்கள், அந்த இடம் எப்படி இருக்கும், தலைவர் வரும்போது போக்குவரத்து நெரிசல் போன்ற நடவடிக்கைகளுக்கு உளவுத்துறை சரியான தகவல் கொடுக்க வேண்டும். அதை முறையாக செய்யவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அசம்பாவிதத்தை தடுப்பதற்கு முன்கூட்டியே இன்னும் தீவிரமாக திட்டமிட்டிருக்கலாம் என்ற தகவலையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதில் பேசியிருக்கிறார். அரசு இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செயல்பட்டு
இருந்தால் இந்த கரூர் துயரத்தை தடுத்திருக்க முடியும் என்ற கருத்தையும் அவர் பேசியிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு நேரத்திலும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் இருக்கிறது. இது போன்ற ஒரு விவகாரங்களில் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் துயரமும் அதற்கு பிறகு தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விவாதம் நடந்து வருகிறது. ஒரு புறம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அமளி ஏற்பட்டிருக்கிறது. சபாநாயகர் இதை முறையாக நடத்துவதற்கான நடவடிக்கையில் சட்டப்பேரவையில் நடந்து வருகிறது. ஸ்ரீதர்ஷினி, கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் நடந்து வருகிறது. முன்னதாக முதலமைச்சர் பேசிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விவகாரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு பேசி வர்றாரு. பல்வேறு தகவல்களை சொன்னீங்க ராஜ்குமார். தொடர்ந்து இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக பலரும் அனுமதி கோரியிருப்பதாகவும் குறிப்பிட்டீங்க. அனைவருக்குமே இன்று இந்த விவகாரம் குறித்து பேச அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? அது தொடர்பான தகவல் இருக்கா? சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு கட்சியினுடையும் சட்டமன்ற குழு தலைவர்கள் மூலமாக முன்கூட்டியே சபாநாயகரிடம் அனுமதி பெற வேண்டும். அதன் அடிப்படையில் கரூர் துயரம் இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அதற்கு பின்னதாக எதிர்க்கட்சி மற்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் 28 பேர் பேசுவதற்காக அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தற்போது பேரவையில் தெரிவித்திருக்கிறார். எனவே தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து சட்டப்பேரவையில் விரிவாக விளக்கம் அளித்திருக்கிறார். அதற்கு பின்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அவர் பேசியதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சி வாரியாக இப்ப திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களும் பேசுவார்கள். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சியினரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். சபாநாயகர் தற்போது பேரவையில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் பேசுவார்கள். அதற்கு முதலமைச்சர் விளக்கம் அளிப்பதற்கும் அல்லது துறை ரீதியாக அமைச்சர்கள் விளக்கம் அளிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனைத் தொடர்ந்து மற்ற உறுப்பினர்களும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரம் 28 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஒரு மணி நேரம் இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.